ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உலக புகழ்பெற்ற ஆன்லைன் ஜல்லிக்கட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த டோக்கனை எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம தமிழக அரசு சார்பில் ஜனவரி 7, 8 அப்படிங்கிற இந்த டேட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க சொந்தமா காலை வச்சுக்கவங்களும் சரி, காலை அடக்குபவர்கள் ரெண்டு பேருக்குமான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான டோக்கன்ஸ்க்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்றது, நீங்க எத்தனாவது டோக்கன்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கற பத்தி பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மதுரையோடைய அஃபிஷியல் என்ஐசி வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் கூட உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல தேர்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜல்லிக்கட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் நீங்க வந்து ஃபுல் எக்ஸ்மைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் டீடைல்ஸ், அதாவது த்ரூட் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்ககிட்ட ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லப்போ அந்த டேட்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல கரெக்டா நீங்க அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல இருந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து வியூ பண்ணி ப்ரிவியூ பண்ணி ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க எஸ்ன்னு கொடுத்து உள்ள போயிடலாம். பட் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. டேரக்டா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரக்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் வந்து கரண்ட்ல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே வந்து ஜல்லிக்கட்டு அப்ரூவல் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஃபார்ம் டீடைல்ஸ், அதே மாதிரி இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போ இவங்களுக்கு வந்து டெலிவரியில இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டேக்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த டேட்ல உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா 15/1/2026 இன்னைக்கு டேட்ல 17/15, அதாவது ஈவினிங் 5 வரைக்கும் 5 என்ன பண்ணிருக்காங்கன்னா மாவட்ட நிர்வாகம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கான டைம் அப்படிங்கிறது 8 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்திருக்கு. சரிங்களா, அவங்க வந்து 8 டேட், அதாவது போன 7ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க, இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி ஆயிருக்குது. 8 நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதே மாதிரி செக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டோக்கன்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நாள், அதாவது 17ஆம் தேதி நடக்க போறதுனால உங்களுக்கு இன்னமும் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காம இருக்காங்க. மேபி இன்னைக்கு நைட் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்குள்ள உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். டோக்கன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸி இதன் மூலமாவே நீங்க செக் பண்ணி அப்டேட்டும் பண்ணிக்க முடியும். இதான் வந்து அப்டேட். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்க தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.